எனக்கு இந்த ட்ரிப் வந்துட்டு தேர்ட் ட்ரிப். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தாய்லாந்து ட்ரிப் அண்ட் வியட்நாம், இப்போ துபாய் க்ரூஸ் ட்ரிப் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா வெஸ்டேஜ் எடுக்கும் பொழுது பெரிய கனவு இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணுவோமா, ட்ரிப்பு போவோமா அப்படின்ற தான் இருந்திருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஸோ இந்த கம்பெனி இதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, ஓகே ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் வாய்ப்பு தான் வெஸ்டேஜ் வாய்ப்பு அப்படின்றது. பட் அதுக்கப்புறம் இதோட டெப்த் புரிஞ்சு அப்பையோட கைடன்ஸ் எடுத்து டிரைவிங் சப்போர்ட் எடுத்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி வரும்பொழுது கம்பெனி நமக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அது அவங்க கரெக்டான டைம்ல நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்ல ஒரு 28 ரூபாயில ஆரம்பிச்ச என்னோட இன்கம் ஜேர்னி இன்னைக்கு ஹையஸ்ட் இன்கமா 3,80,000 எடுத்திருக்கேன். இன்கம் அப்படின்றது ஒரு 4 வருஷத்துல வேற எங்க சாத்தியமாகும், வேற எங்க கிடைக்கும் அது கண்டிப்பா எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு 4 வருஷத்துல இப்ப நம்ம சுத்தி எத்தனையோ பேர் ஒர்க் போறவங்க இருப்பாங்க. ஏன் நம்ம வீட்டுல ஒர்க் போற பசங்க இருக்கதான் செய்யறாங்க. அவங்க ஒர்க் போக ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது, அவங்களுடைய 4 வருஷத்துலயோ 5 வருஷத்துலயோ அவங்க இன்க்ரிமெண்ட் எவ்வளவு ஆகிருக்கு, ஜாயின் பண்ணும்போது எவ்வளவு இன்கம் இருந்தது மாதிரி பண்ணி பாருங்க. அப்ப ஆரம்பம் எப்பொழுதுமே இங்க சின்னதா இருக்கு, இல்ல ஒரு 6 மந்த் 3 மந்த் 1 இயர் வரைக்கும் பெரிய growth கிடைக்கல அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நம்ம என்னைக்குமே இதை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அப்படின்றது மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன நடந்தாலும் நம்ம தொடர்ந்து இதை பண்ணிட்டே இருக்கணும். ரெகுலரா நமக்கு ஒரு ரொட்டீன் இருக்கும் டே டு லைஃப்ல. அதே மாதிரி வெஸ்டேஜ் ரொட்டீனா ஃபாலோ பண்ணுங்க, கிடைக்க வேண்டிய டைம்ல கண்டிப்பா கிடைக்கும். பட் நீங்க ஸ்கிப் பண்ணி சைலண்டா இருந்துட்டே இருந்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க வளர்றத வேடிக்கை தான் பார்க்க முடியும், உங்க வளர்ச்சி நீங்க பார்க்கவே முடியாது. அதனால என்ன நடந்தாலும் ட்ரூவா பண்ணுங்க, அப்படியே சப்போர்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ஒரு பிரான்ச் அச்சீவ் பண்றீங்க, ஒரு இன்கம் குள்ள வந்துட்டீங்கன்னா போற எஃபோர்ட்டுக்கு ஏற்ற இன்கம் வந்துட்டே இருக்கும். இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுறீங்களா, இன்கம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுறீங்களா, இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எஃபோர்ட் எந்த அளவுக்கு போடுறோமோ அதுக்கப்புறம் இன்கமும் நம்ம வாங்கிட்டே தான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஷயத்துல அந்த பிரான்ச் வர வரைக்கும் நிறைய நியூ பர்சன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹேண்ட் பண்ணிருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இப்போ நான் ஒரு சில பேர் பிரைன்ல பேசும்போது கூட சும்மா அப்ளை கூப்பிட்டாங்கன்னு வந்து அவங்க தானே வர சொன்னாங்க, அவங்க தான் வர சொன்னாங்க, பட் எந்த ஐடியாவும் இல்ல, ஏதோ ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ஆனா இந்த பார்த்தபோது எப்படி இருக்கு, இந்த க்ரௌடு இங்க நடக்கிற விஷயங்கள் விஷயத்த பார்த்தபோது எப்படி இருக்குன்னா எனக்கு மைண்ட் செட்டே மாறிடுச்சு. வேற எதுவுமே இல்லை, இது ஒரு பெரிய கம்பெனியோட வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றது எனக்கு இப்பதான் புரியுதுன்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா டேரக்டா நீங்க உங்க டீமை பார்க்கக்கூடிய வாய்ப்புலாம் கிடைக்கும் பொழுது அது ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ட்ரிப் நமக்கு ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. நம்ம அந்த ட்ரிப்ல யார் கூட போகணும், நம்ம டீமோட போகணுமா, ஃபேமிலியோட போகணுமா அப்படின்றத பிளான் பண்ணி அதுக்கு மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களை அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ட்ரிப் எல்லாமே சேர்ந்து போகணும், நானும் டீம்ல இருக்கக்கூடிய எல்லா லீடரோடையும் சேர்ந்து போகணும்னு எல்லாமே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.